ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் டேவல் ரைடர். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணகிரி சைடில் வந்து நாட்ராம்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊராண்ட வந்து ஒரு புத்துக்கோவில் இருக்குது. அந்த புத்துக்கோவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கான். அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கேள்விப்பட்டப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அதை வந்து நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு இன்றைக்கி அங்கே தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். மறக்காமல் புதுசாக வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க guys. இப்போ நான் அங்கே கிளம்பிட்டுருக்கேன். நான் அங்கே போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வீடியோவாக கவர் பண்ணி விலாகில் எல்லாத்தையும் நான் காட்டுறேன். எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க காய்ஸ். போனால் என் ஒருத்தரோட வாழ்க்கை பொழைச்சா என் மொத்த குடும்பம். ஒரே நாள் நான் நிறைய இழந்துட்டேன். இனி இருக்க ஜெயிச்சுட்டு தான் நான் வீட்டுக்கே போகணும். கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதனூர் ரீச் பண்ணிட்டோம். இப்போ மாதனூர்லேருந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னும் வந்து எப்படியும் ஒரு ஒன் ஹவரில் கண்டிப்பாக ரீச் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரையும் நான் குயிக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோவாக கவர் பண்ணி எல்லாத்தையும் நான் காட்டுறேன். கைஸ், இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா ரோடு ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ரோட் சைடு வந்து பார்த்தோன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இந்த ரோட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த சைடு எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. எந்த ரோடுன்னு கிடையாது, எந்த ரோடாக இருந்தாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு ப்ளீஸ் சேஃப் ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க கைஸ். எல்லோரும் வந்து ஹெல்மெட்டை வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு பைக்கை ட்ரைவ் பண்ணுங்கள். எப்போ என்ன நடக்கும், எப்போ எதிர்பாராத ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க கைஸ். காய்ஸ், நம்ம வந்து இப்போ ஆம்பூர் ரீச் பண்ணிட்டோம். ஆம்பூர்லேருந்து நம்ம போயிட்டே இருக்கோம். இன்னும் எப்படியும் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஆம்பூர் வந்து சரியான டிராஃபிக்கு, போகவும் முடியாது. ஏன்னா இங்கே வந்து ரோடு ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் வந்து பிரிட்ஜ் ஒர்க் வந்து கட்டி முடிக்கலை. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம குயிக்காக நம்ம வந்து ரீச் பண்ணிவிடுவோம். நம்ம போயிட்டு எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சீக்கிரமாக போகணும், போயிட்டு அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்ட்டு.
பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக போக ட்ரை பண்ணுறேன். இங்கேருந்து 17 கிலோமீட்டர். நாட்ராம்பள்ளி டோல்கேட். நம்ம அந்த ஊரை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீச் பண்ணிவிட்டோம். அந்த ஊரோடைய பேரே வந்து புத்துக்கோவில் அப்படின்னு தான் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பஸ்ஸில் வந்தாலோ இப்படி வந்தால் கூட நீங்கள் புத்துக்கோவில்னு கேட்டாலும் இங்கே இறக்கி விட்ருவாங்க போல். நான் அந்த ஊரோடைய பேர் புத்துக்கோவில் தான் இருக்குன்றது எனக்கு தெரியாது. அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம்.
காய்ஸ் இதுதான் அந்த கோவில். நம்ம கோவிலை வந்து ரீச் பண்ணியாச்சு. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிட்டு கோவிலுக்கு பூஜை செலவை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு பூஜையை போட்டு வந்துடலாம். கைஸ் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் ஒரு 10 ரூபா பே பண்ணணுமா. 10 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் யாராச்சும் வந்தாலும் மறக்காமல் 10 ரூபா பே பண்ணிவிடுங்க. கைஸ் இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி யாருக்காச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து தெரியலை. ஒரு சிலர் இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க. அதனால் இந்த கோயில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கைஸ் உங்களுக்கு மேலே பார்த்தாலே தெரியும், முன்ன வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புத்து இருந்துச்சு. அந்த புத்தை வந்து இடித்தா யாருக்குன்னா எதுனா வந்து நடக்கும் அப்படின்றதுனால வந்து மேலே வந்து பிரிட்ஜு கட்டினதாக வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் இது உண்மையாக பொய்யன்றது தெரில. உண்மையாக பொய்யன்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம விளாக் வந்து முடியுது. அவ்வளோதான். நம்ம இப்போ அப்படியே இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். கைஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். நமக்கு மறக்காமல் எல்லோரும் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி இன்னும் உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் நிறைய தேவைப்படுது. இதோடு நம்ம விளாக் முடியுது. அடுத்த விளாக சந்திக்கலாம். டாட்டா பாய்.